சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பூசணிக்காய் சித்தர். கும்பாபிஷேகம், திருமணம், விருந்து இவைகளில் பயன்படுகின்ற கல்யாண பூசணி என்று அழைக்கப்படும் பூசணிக்காய் காய்கறி வகையிலேயே ராஜபீடமாக திகழ்ந்து வரும் ஒன்று. மந்திர சக்திகளாலும் தீர்க்க முடியாத சில தோஷங்களை போக்கும் வல்லமை இதற்கு உண்டு. தவிர பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற தீய சக்திகளை எளிதில் நீக்கும் வல்லமை உடையது பூசணிக்காய். அந்த வகையில் இதன் மகாத்மியங்களை, ஆன்மீக சக்திகளை உலகிற்கு உணர்த்தும் வண்ணம் இப்பூ உலகில் தோன்றியவர் இந்த பூசணி பத்தை சித்தர். 1 கோடி பூசணிக்காய் வகைகளில் ஒன்றில் தோன்றும் சிவலிங்கத்தை, அதன் மகத்துவத்தை உணர்ந்த வல்லவர் இவர். தமது யாத்திரை சமயத்தின் போது யாருடைய வீட்டுக்காவது தாமே நேரடியாக சென்று பூசணிக்காய் அல்லது பூசணி பத்தையை கேட்பாராம். மக்கள் இவருக்கு முழு பூசணிக்காயை அல்லது பத்தையை வீட்டிலிருந்து எடுத்தோ தோட்டத்தில் இருந்து பறித்தோ கொடுக்க அதை வாங்கி கொண்டு போவார். அதன் பிறகு யார் எவ்வளவு தந்தாலும் அன்று எவரிடமும் வேறு எந்த பூசணிக்காயையும் வாங்க மாட்டார். தாம் வாங்கி கொண்டு போகும் அந்த ஒரு பூசணிக்காயை எடுத்து போய் அதை பூஜை செய்து உடைத்து பார்ப்பார், அதற்குள் சிவலிங்கம் இருக்கிறதா என்று. இவர் ஆற்றி வரும் மகா பூசணி யாகம் மிகவும் மகத்துவமானது. ஒரு சில சமயங்களில் இவர் மக்கள் எல்லாரையும் பூசணிக்காய்களை கொண்டு வரச் சொல்லி மிகப்பெரிய யாகம் வளர்த்து அதில் முழு பூசணிக்காயையும் ஆகுதியாக அளித்து விடுவதுண்டு. பலர் கொண்டு வந்து தரும் காய்களை எல்லாம் பூஜித்து துண்டாக்கி அவைகளை ஆடுகள், மாடுகள், எருமைகள், கர்ப்பிணி பசுக்கள் முதலியவற்றுக்கு கொடுத்து விடுவார். இவர் கேட்டு பூசணி கொண்டு வந்து கொடுத்தவர்கள் வீடுகளில் எல்லாம் அவரவர் பிரச்சனைகள், நோய் நொடிகள், தோஷங்கள் யாவும் நீங்கின. திருவண்ணாமலையிலேயே சிவராத்திரி தினங்களிலே ஆன்ம வடிவமாய் வலம் வரும் இவரை மானிட வடிவில் தரிசிப்பது மிகவும் அற்புதமானது, புண்ணியமானதும் கூட. தமது இறுதி கட்டத்தில் அண்ணாமலை ஜோதியோடு ஐக்கியமடைய வேண்டி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த இச்சித்தர் கிரிவலப்பாதை எங்கிலும் பூசணி விதைகளை தூவி திருவண்ணாமலை முழுவதும் பூசணியை பயிரிட்டார். தம்மை நாடி வரும் பக்தர்களை பூசணிக்காய், பூசணி பத்தை ஆகியவைகளை கொண்டு வர செய்து அவரவர் கர்ம வினைகளை பூசணியில் பதித்து ஆலயம் மற்றும் பசு மடங்களில் உள்ள பசுக்களுக்கு அளித்து அவர்களின் நோய் நொடிகளை தீர்த்து அவர்களை பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற தீவினைகளிலிருந்து காத்து அருள்பணியாற்றி வந்தார். இந்த பூசணி பத்தை சித்தர் தினமும் மலையை கிரிவலம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாறையின் மீது அமர்ந்து ஒரு பூசணிக்காயை உடைப்பார். அதில் லிங்கம் இருக்கிறதா என்று பார்ப்பார். அப்படி இல்லை என்றால் எப்போது அதில் லிங்கம் தெரிகிறதோ அன்று வரை தனது ஆன்மீக சேவை தொடரும் என்று கூறுவார். பிறகு அந்த பூசணியை யாராவது ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுவார். பூசணி பத்தையை கொண்டு தொங்கு தள விளக்குகளை செய்து அவைகளை மக்களுக்கு வழங்கி வந்த இச்சித்தர் 50 வருடங்களாக திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து மக்களுக்கு பூசணி மூலம் தொண்டு செய்து கொண்டு வருகையில் ஒரு வருடத்தின் வைகாசி மாத சிவராத்திரி நாளில் தன்னுடைய கிரிவலம் வந்து கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஏழை
அன்பரிடத்து ஒரு பூசணிக்காயை வாங்கி உடைத்து பார்க்க அதனுள்ளே திருவண்ணாமலை தெய்வத்தின் தரிசனம் ஜோதிலிங்க வடிவில் அவருக்கு காட்சி தந்தது. அப்போது யாருமே எதிர்பாராத அந்த சம்பவம் நிகழ்ந்தது. தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு காமதேனு பசுவானது எல்லோருடைய முன்பாகவும் சித்தர் வசமிருந்த அந்த பூசணி பத்தையை சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்தோரை ஆசீர்வதித்துவிட்டு சென்றது. இத்தகையதொரு அரிய பாக்கியத்தை பெற்ற பூசணிக்காய் சித்தர் வலம் வரும் சிவராத்திரி நன்னாளில் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது நல்லது. பூசணிக்காய் சாம்பார் சாதம் படைத்து அன்னதானம் செய்வது பல்வேறு விதமான தோஷங்களை போக்குகிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.